உண்மையிலே இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இல்லாத நாட்டை சர்வதேச நீதிகளை கூட சிறிதும் மதிக்காமல் அங்கீகரித்து அந்த இஸ்ரேலிய கொடுமைகள் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் மீண்டும் ஒரு இஸ்ரேலிய அயோக்கியத்தனம் இந்த உலகத்திலே அரங்கேறி இருக்கின்றது. அதுதான் பலஸ்தீன அப்பாவி மக்களுக்காக நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற ஒரு கப்பலை இவர்கள் தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு சர்வதேச நீதிகளை மதிக்காமல் உலகத்துக்கே பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை அவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் இந்த இடத்திலே கொழும்பு வாழ் மக்கள் சார்பாக இலங்கையின் சார்பாக ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே உலகவாழ் மக்களுக்கு இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இது முஸ்லிம்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கே பயங்கரவாதத்தை அறிமுகம் செய்து கொடுத்த ஒரு அயோக்கியத்தனம் வாய்ந்த ஒரு நாடு இனிமேலும் இந்த நாடு சர்வதேச நீதிகளை மதிக்காமல் நடப்பதை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. துரதிர்ஷ்டவசமாக இஸ்ரேலை தன்னுடைய செல்ல பிள்ளையாக வளர்த்தெடுத்த அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை இந்த விடயத்திலும் இரட்டை வேடம் போடக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை பேச முடியாத ஒரு அனாதையாக வெறும் அறிக்கையை மட்டும் விட்டு அமைதி காக்கக்கூடிய ஒரு சபையாக மாறிவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இஸ்ரேலிய அயோக்கியத்தனத்தை இனிமேலும் இந்த உலக நாடுகள் அங்கீகரிக்க கூடாது. எனவே இஸ்ரேலை நாங்கள் இந்த நாட்டிலே மட்டுமல்ல, உலகத்திலேயே இஸ்ரேலிய உற்பத்தி பொருட்களை மட்டுமல்ல, இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை கூட நாங்கள் அங்கீகரிக்க கூடாது. விசேடமாக சிறுபான்மை மக்களுக்கு தன்னை ஒரு தானக்கிய தலைவனாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கவலைக்கிடமான விஷயம், மறைமுகமாக இஸ்ரேலிய நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். 2-3 வாரங்களுக்கு முன்னால் கோல்ஃபேஸ் ஹோட்டலிலே இஸ்ரேலின் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே இருந்த தலைவர்கள் இஸ்ரேலின் சகலவிதமான ராஜதந்திர உறவுகளையும் பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பாவி நாட்டுக்காக ரத்து செய்தவர்கள். அதே நேரம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பலஸ்தீனிலே தன்னுடைய பேரில் ஒரு பாதை அமைக்கப்பட்டிருப்பதாக பெருமையாக சொல்லிக் கொள்பவர். பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவராகத்தான் வருட கணக்கிலே பதவி வகித்ததாக தன்னை பெருமையோடு சொல்லிக் கொள்பவர். எனவே மறைவிலே அவர் இஸ்ரேலை அங்கீகரிப்பதை நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. எனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம், இஸ்ரேலுடனான சகலவிதமான ராஜதந்திர உறவுகளையும் இலங்கை நாடு ரத்து செய்ய வேண்டும். அதன் மூலமாக அப்பாவி பலஸ்தீன மக்களுக்கும் உலகத்திலே சமாதானத்தை வேண்டக்கூடிய சகல இன மக்களுக்கும் சௌபாகியம் நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.